உலக இதய தினத்தை முன்னிட்டு கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தொடக்கி வைத்தார். உலக இதய தினமான 2025ஐ முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இதய ஆரோக்கியம் மற்றும் தடுப்பு இதய பராமரிப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே பரப்புவதற்காக இருதய சுகாதார விழிப்புணர்வு பேரணியை நடைபெற்றது. இந்த பேரணியை செஞ்சி சாலையில் இருந்து புதுவை மாநில முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலை அருகில் நிறைவுற்றது. இந்த நிகழ்வில் மருத்துவ இயக்குனர் செல்வம் மற்றும் தலைமை இயக்குனர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுமார் 250 பங்கேற்பாளர்கள் பேரணியில் ஆர்வமாக பங்கேற்றனர். பேரணியின் முடிவில் விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரி மற்றும் கூட்டு சுகாதார அறிவியல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் மௌன நாடகம் மூலம் ஒருவருக்கு மாரடைப்பின் போது எவ்வாறு முதலுதவி செய்து உயிரை காப்பாற்ற முடியும் என்ற செய்முறை விழிப்புணர்வு நாடகமாக இதய பராமரிப்பு மற்றும் தடுப்புக்கான வலுவான சமூக ஆதரவை வெளிப்படுத்தினர். உலகளாவிய இறப்புக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக தொடர்ந்திருக்கும் இருதய நோய்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதற்கும் மருத்துவமனையின் உறுதிப்பாட்டை இந்த முயற்சி எடுத்து காட்டுகிறது. இந்த நிகழ்வில் இதயவியல் சிறப்பு மருத்துவர் ஸ்ரீதர் பாலகுரு அவர்கள் உரையாற்றுகையில், இதய ஆரோக்கியம் என்பது சமூக ஆரோக்கியம். சரியான நேரத்தில் விழிப்புணர்வு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் பல இதய நோய்களை தடுக்க முடியும். இந்த பேரணியின் மூலம் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்காக மக்களை ஒன்றிணைப்பதை நோக்கம் என்று குறிப்பிட்டார்.